ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். கூட்டு இருக்குது, காயெல்லாம் போட்டு அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்லுவோம். தேங்காய் அரைச்சி விட்டு வைக்கிறது. எப்பவும் போல் இனிப்பு சட்னி, முட்டை சாப்பிடலாம் வாங்க. நம்ம வீட்டுங்களில் பிள்ளைங்கள வளர்க்குறோம் இல்லை, பிள்ளைங்கள வளர்க்குறோம். அவங்கவுங்க வீட்டில் ரெண்டு ரெண்டு தான் இப்போல்லாம். அப்போல்லாம் 5 10ன்னு இருக்கும். எங்கள் மாமியார் அப்படி பண்ணுவாங்க. அதை சொல்கிறேன். எந்த விஷயம் எது பேசுகிறதுனாலும் எங்கள் மாமனாரும் மாமியாரும் தனியாக தான் பேசுவாங்க. பெரும்பாலும் அவங்கக்கிட்ட கலக்கவே மாட்டார். ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க தனியாக தான் பேசுவாங்க. பேசிட்டு அது மரத்தடியில் இட்டுட்டு போய் நின்று தான் பேசுவார் அவர் எங்கள் தோட்டத்தில். அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் நாங்கள் அப்படி தான். எந்த விஷயத்துமே பிள்ளைங்க இருக்கும்போது பேசவே மாட்டோம். அதுங்களை ஸ்கூலுக்கோ வேறு எங்கே வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம்தான் எந்த பிரச்சனைனாலும் எவ்வளோ பெரிய பூதாகரம் பண்ணாலும் அப்போ தான் வெடிக்கும். மீதி நடுவில் நாங்கள் தேவையில்லாத குடும்ப விஷயத்தையோ பிள்ளைங்கள பற்றியோ மற்றவங்கள பற்றியோ யாரை பற்றியுமே நம்ம பேசவே மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் பேச மாட்டோம், யாருமே பேச மாட்டோம். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன நடக்குதுன்னா, பிள்ளைங்கள வச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் குடும்பத்துள்ள பேசுகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. நமக்குன்னு ஒரு டைம் நம்ம வச்சுக்கணும். இது இப்படி பேசணும், இப்போ தான் பேசணும் அப்படின்னு அந்த ஒரு டைம் நமக்கு, அந்த டைம் ஒரே டைம் இல்லைனாலும் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை பற்றி பேசலாம், இல்லை திட்டுறதா இருந்தாலும் நீ இது பண்ணது தப்பு அப்படின்னு திட்டிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் இந்த குழந்தைங்கக்கிட்ட நம்ம செய்யறது, பந்து அடித்தா திருப்பி நம்ம முகத்தில் அடிக்குது பாருங்கள். அந்த மாதிரி அவங்கள திட்டு இவங்கள திட்டு, இதை சொல்லு அதை சொல்லு, நம்ம சொல்லி அதுங்களை கொடுத்து அடுத்தவங்கள பேசுகிறாங்க பாருங்கள். இந்த பேச்செல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க வேதனையோ என்னவோ, இந்த பிள்ளைங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். அதனால் எப்போவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருப்போம். சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.